Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Jema. Happy birthday to you. Hi everyone. எல்லாருக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பி டே. எப்படி தலைவரோட பர்த்டேவோ அதே மாதிரி நம்ம அம்மா, இப்போ எல்லாம் நிறைய பேர் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிறாங்களே, நம்ம அம்மாவோட பர்த்டே. யார்? ஜேமா. அம்மாவோட பர்த்டே 77th பர்த்டே இன்றைக்கி. அதனால் அவங்களுக்கு நான் எப்போவும் சொல்லுவேன் இல்லையா, ஃபார் த பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக அவங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு போயம் ஒன்று எழுதி அவங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுவேன். அது ஒரு புக்காகவே கூட இன்னும் நிறைய தலைவருக்கும் எழுதியிருக்கு. அதெல்லாம் ஒரு புக்காக இருக்குது. ஒரு சின்ன ஒரு 10-15 பேஜஸ் வச்சுருக்கோம். அது அப்புறமா பப்ளிஷ் பண்ணலான்னு. அது இந்த இயர் நான் அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணுறது என்ன போயம் அப்படின்னு ஐ வில் ரீட் இட் அவுட். ஓகே, நான் என்ன சொல்கிறேன் அம்மாவுக்கு அப்படிங்கிறத இங்கே இது பண்ணுறேன். என்னோடய விஷன் எப்பவும் சொல்லுவேன் இல்லையா, நெக்ஸ்ட் பர்த்தில் ஃபெய்த் இருக்கிற யாருக்குமே என்னோடய விஷயம் புரிஞ்சுப்பாங்க. நான் நெக்ஸ்ட் ஜென்மாலையாவது அம்மாவோட டாட்டராக பிறக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா ஒரு பொண்ணாக இருந்து அந்த தைரியமான லேடிக்கு ஒரு பொண்ணாக இருக்கிறதுங்கிறது அதுக்கு மட்டும் இல்லை, அவங்கள நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு, அவங்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் சரியான ஒரு என்ஜாய் பண்ணலங்கிறத நான் லாஸ்ட் பர்த்டே வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதை நான் நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எனக்கு அந்த ரீசன், பிகாஸ் ஆஃப் தட் தான் எனக்கு நெக்ஸ்ட் ஜென்மாவில் ஒன்று இருந்ததுன்னா அதில் ஐ வாண்ட் டு பி ஹர் டாட்டர். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு லைன் என்னோட இதில் தோணுனதை சொல்லணும்னு ஒன்று நினச்சேன். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கூட இப்போ சொல்லியிருக்கு இல்லையா, ஒரு வெர்டிக்ட் ரொம்ப 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 சுப்ரீம் கோர்ட்டோடதெல்லாம் இப்போல்லாம் நான் தான் ஜுடிஷியல் ஃபேமிலியாக இருந்தால் கூட இப்போல்லாம் கேர் பண்ணுறக்கூடாதுன்னு வச்சுட்டோம் நம்ம. ஏன்னா அவங்களோடது ஒன்றுமே ஒர்த்து இல்லாத மாதிரி இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஒருத்தர் இறந்ததுனால மட்டும் அவங்க ரிலீஸ் ஆகிட மாட்டாங்க அவங்களோட இதிலேருந்து, அக்யூஸ்டு அப்படின்னு சொன்ன ஒரு இதை வச்சு எனக்கு தோணின ஒரு சின்ன சேயிங் ஒன்று என்ன அப்படின்னா, she was the accused but she is the most adored leader by the people still. ஏன்னா இப்போ she is the most adorable leader. இப்போ எல்லாருமே if she was அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வர்றது பார்த்தீங்களா. இப்போ அம்மா இருந்தால் if she was alive இது மாதிரி நடந்திருக்குமா, this would not have happened அப்படிங்கிறது எவ்வளோ பேர் சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் இந்த நீட்டு, இந்த ட்ரிபிள் லாங்குவேஜ் இது எல்லாம் வர்றதை பார்க்குறப்போ she is the most adored leader. கோர்ட் வேணால் வெர்டிக்ட் கொடுக்கலாம் அக்யூஸ்டுன்னு. அப்போசிஷன் லீடர்ஸ்க்கு வேறு வழி இல்லாமல் அவங்கெல்லாம் திராணி இல்லாத, அவங்க சொன்ன மாதிரி திராணி இல்லாமல் எதிர்த்து நின்று ஒரு ஃபைட் பண்ணுறதுக்கு திராணி இல்லாதவங்க தான் பின்னாடி சொன்னாங்க அக்யூஸ்டு. இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க நேற்று வந்த காளான்லாம் சொல்லுதுன்னு சொன்னேன். பட் ஷீ இஸ் த மோஸ்ட் அடோர்டு லீடர். அப்படி நான் என்னோட போயம் என்னங்கிறது சொல்லிடுவேன். ஓ மை டியர் அம்மா, ஓ மை டியர் அம்மா, thy remembrance floats like a fragrance. இந்த ரோஸ் மாதிரி thy remembrance floats like a fragrance. Thy pleasant days in the church park set for the successors a new benchmark. Thy pleasant days in the church park set for the successors a new benchmark. Thy scintillating career in the celluloid praised forever by the tabloid. The slain of the dreadful forest brigand, undoubtedly thou art a legend. Thy unrealized dream, an ideal family sphere, woe to the unctuous atmosphere. Thy unrealized dream, an ideal family sphere, அது உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் நெக்ஸ்ட் ஜென்மாவில். நான் உங்கள் டாட்டராக வருவேன். இட் வில் பி ஃபுல்ஃபில்டு. அன்டவுட்டட்லி thy unrealized dream and ideal family sphere, woe to the unctuous atmosphere. Creation of all women police station,
carved out a niche in the history of our nation. Creation of all women police station carved out a niche in the history of our nation. ஆமாம், போலீஸ் ஸ்டேஷன் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இது பண்ணாங்க. ஆனால் இப்போ விமன் போலீஸ் ரயில்வே ஸ்டேஷன்லேயே அட்டாக் பண்ணுறாங்க, ஹராஸ்மெண்ட். அது இல்லாமல் இருக்கும். Thy love for the mother tongue never hindered the zeal for the other tongue. The triple language formula நீங்கள் இருந்திருந்தால் வேறு ஷேப் எடுத்துருக்கும். அதுதான். All thy silver screen love duets triggered the creativity of many poets. ஆமாம், அவங்களோட டான்ஸ் டான்ஸ்லாம் நிறைய பேர் கவிதை எழுதுகிறவங்களுக்கு, தமிழில் கவிதை எழுதுகிற லிரிசிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய இதாக இருந்திருக்கு, ட்ரிகர் பண்ணியிருந்தது அவங்களோட இமேஜினேஷன், க்ரியேட்டிவிட்டி. திஸ் பார்ட் ஆஃப் த poetic verses will defeat the enemy camp's curses. This part of the poetic verses will defeat the enemy camp's curses. Oh my dear அம்மா, நீங்கள் எப்போவுமே you will be remembered forever. ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் அதை யார் என்ன ரீரைட் பண்ணாலும் உங்களோட இதை அவரை மென்டாராக எடுத்துகிட்டு நீங்கள் அவரோட வழியில் நிறைய ஃபாலோ பண்ண பார்த்தீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இல்லாததுனால, சரியான சப்போர்ட் இல்லாததுனால உங்களுக்கு சில இது இருந்தது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. இல்லைன்னா உங்களோட கரியர் கிராஃப் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பொலிட்டிக்கல் கரியரும் இப்படி இருந்திருக்கும். சில இது டவுன் வந்ததோட ரீசன் சரியான சப்போர்ட் இல்லாததுனால. அதை நம்ம பார்ட்டி பீப்புளே தி ஷுட் ரியலைஸ். நீங்கள் எப்படியெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் இதில் விஸ்டாண்ட் பண்ணி, எவ்வளவு எனிமீஸ் இப்போ இவங்களாலேயே தாங்க முடியல, எவ்வளவு பல்ட்டி அடிக்கிறாங்க இப்போ இருக்கிற ஆளுங்களே நம்ம பார்ட்டியிலலாம். அப்படி இருக்கிறத பார்க்குறப்போ நீங்கள் எவ்வளவு தூரம் ஒரு லேடியாக இருந்து கூட உங்களுக்கு யாருமே சரியான சப்போர்ட் இல்லை, சரியான உங்களை கைட் பண்ணுறதுக்கு இல்லை, உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு இல்லை, சப்போர்ட் பண்ண வேணும், மாரல் சப்போர்ட், உங்கள் ஹெல்த்தை சரியாக கவனிச்சிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாதனால தான் எல்லோரும் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள போட்டு சம்ஹவ் அவங்களோட இதை தான் அவங்க தீர்த்துக்கிட்டதுனால தான் உங்களுக்கு இது. ஓகே, தென் இங்கே எல்லாருமே நேற்று என்னோடய இதில் கூட 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஜுவல் இது அம்மாவோட இது ட்ரெஷரியிலேருந்து வந்தது, கர்நாடகா இதுலேருந்து வந்தது, என்ன நினைக்கிறீங்கன்னா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். நம்மளை மாதிரி பப்ளிக் தான் ஒரு பெரிய இதாக இருக்குது. ஆனால் யார் பார்ட்டியில் இதை கொஸ்டின் பண்ண வேண்டியவங்க அவங்க தான். அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்கள சுற்றி இருந்தவங்க A2 A3லாம் தான் அவங்க இது பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அம்மாவோட பிலாங்கிங்ஸ்லாம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. க்ளோஸாக A2 A3 அங்கேயே வீட்டிலையே கேர்டேக்கர், நான் ஒன்றும் கேர்டேக்கரில் ஃப்ரெண்டு, லாயல் ஃப்ரெண்டுன்னெலாம் சொல்கிறவங்களுக்கு அவங்களோட பெட்ரூம்லேயே அவ்வளோ தூரம் ஆக்சஸ் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அவங்க என்கிட்ட காட்டுங்க, முதல்ல இருந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போனதும் இப்போ இருக்கிற லிஸ்ட்டையும் க்ராஸ் செக் பண்ணணும்னு கேட்டிருக்கணும். பட் யாருமே இதுக்கு வாய்ஸ் கொடுக்கல. அப்புறம் நம்மளை மாதிரி பப்ளிக், நம்மெல்லாம் ஒரு பார்ட்டியோட கேடர்ஸ் தானே, அந்த கவர்மெண்ட்டோட இதுதான். அப்போ இருந்த ப்ரிவைலிங் கவர்மெண்ட்டும் இதே டிஎம்கே தான், இந்த ஹெட் ஆஃப் மிஸ்டர் எம்கே. இப்போ அகெயின் அதை ரிசீவ் இவங்க தான் இங்கேருந்து கொடுத்தாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு. அகெயின் இவங்க தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதோட லிஸ்ட் அவுட் சும்மா ஒரு 2-3 தான் மட்டும் காட்டுறாங்க எல்லா டிவி சேனல்ஸ்லேயும். அதோட கம்ப்ளீட் இதை லிஸ்ட்டு வரணும், அதை க்ராஸ் செக் பண்ணுறது. ஏன்னா முதல்ல 28 சொன்னாங்க, இப்போ 27 வருதுங்கிற மாதிரி வருது இல்லையா, டிஃபர் ஆகுது. அந்த டிஃபர்ங்கிறது ஒன்றும் சும்மா இல்லை இல்லையா, 1 kg அவங்ககிட்ட இருக்குன்னு. ஏன் அவங்க ஒரு இப்போ நான் என்ன இங்கே ரெஃபர் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். எனக்கு இமிட்டேஷனே எனக்கு அது ஒரு பெருமைக்குன்னு சொல்ல, நான் அது சின்ன குழந்தையிலேருந்து அது ஐ எம் நாட் யூஸ் டு தட். எனக்கு அது அம்மா எங்கள் வீட்டில் அதை போட்டிருந்தாங்கன்னா மேபி எனக்கு அக்கஸ்டம் ஆகிருப்பேன், அதுக்கு அடாப்ட் ஆகிருப்பேன். பட் எனக்கே அது போட்டு பழகாதனால எனக்கு ரொம்ப ஒரு இச்சிங் இருக்கும், ரொம்ப அப்படி இதாகிரும். இது அதுலேருந்து பஸ்ஸெல்லாம் வரும். ஒரு சின்ன குழந்தையில எப்போது நடுவில் ஒரு இது ட்ரை பண்ணப்பவே அவ்வளோ மோசம். நானே கோல்ட் ஜுவல்லரி தான் போடுவேன். அதனால தான் பாப்பாவுக்கு நான் அதெல்லாம் அவளுக்கு இப்போவே ப்ராக்டிஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் அவளுக்கு எல்லா டிசைன்ஸ்லேயும் அவள் ஆசைப்படுறது எல்லாத்துலேயும் வாங்குவேன். அப்படி இருக்கிறப்போ ஒரு பெரிய சினி ஸ்டாராக இருக்கிறவங்க அவங்க எவ்வளவு வச்சுருந்துருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளவு கிஃப்ட்ஸ் வந்திருக்கும் இல்லையா. இப்போ நம்மெல்லாம் தான் நம்ம ஓனாக வாங்கணும்.
அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக ஒரு லீடர், அவங்க எவ்வளோ பெரிய லீடர், அவங்களுக்கு எவ்வளோ கிஃப்ட் வந்திருக்கும், அதெல்லாம் சாதாரணமாக ஒரு இது வராது இல்லையா, எல்லாமே கோல்டு அண்ட் டைமண்டில் தான் வரும். அதை வந்து ஒரு பெரிய இது பண்ணி அவங்களுக்குன்னு ஓகே, அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இது இல்லாதனால இது அக்யூமுலேட் ஆன மாதிரி சொல்லி செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து அதான் நம்ம பொலிட்டிக்கல் இதில் வந்து வெஞ்சன்ஸ் அதெல்லாம் தான் ரொம்ப இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறதுனால தான். எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், அதை நான் அப்புறமா ஒரு வீடியோவில் கூட அதை 2 பேரையுமே இது பண்ணி சில இது இப்போ பேசிகிட்டு இருக்கிற சில யூடியூபர்ஸோட இதை வச்சு பேசலான்னு பார்த்தேன். பட் அது இப்போ இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கிறதுனால அம்மாவோட இதை சொல்கிறேன். ஒரு வில்லன் ஆக்டர், அதாவது யார், நம்ம தலைவரை ஷூட் பண்ண மிஸ்டர் ராதா, எம்ஆர் ராதாவை ஒருத்தர் ப்ரைஸ் பண்ணி பேசுவார். அவரும் வந்து டிகே பார்ட்டி பர்சன் ஒருத்தர். ஆஃபன் பேசுகிறப்போ எம்ஆர் ராதாவை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்கிறப்போ அவருக்கு எவ்வளவோ நம்பர் ஆஃப் ஒய்ஃப்ஸ் இருந்தாங்க, அவங்க எல்லாருக்கும் அவ்வளவும் கொடுத்தாரு. ஏன் அவரோட சன்னே கூட சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா எல்லாருக்குமே செட்டில் பண்ணதுனால, வீடு வாசல் அமௌண்ட்டு எல்லாம் செட்டில் பண்ணதுனால அப்படின்னு. அதெல்லாம் ஒரு வில்லன் ஆக்டர் வந்து அவர் 3 ஹீரோக்கு அப்போ இருந்த 3 ஸ்டார்ஸ், அதாவது இவர் சூப்பர் ஸ்டார், 2 பேர், 2 கணேசன், ஒன்று விசி கணேசன், இன்னொன்று ஜெமினி கணேசன். இவங்க 3 பேர் தான் அந்த மும்மூர்த்திகள்னு சொல்கிற அந்த 3 பேருக்கு அவங்களோட ஃபில்மில் ஆக்ட் பண்ணுற ஒரு வில்லனாக இருக்கிறவரே, ஒரு இன்னவிட்டபிள் ஃபேக்டராக இருந்த ஒரு வில்லன்கிற கேரக்டருக்கே அவ்வளவு ரெம்யூனரேஷன், அதாவது சேலரி கிடைச்சதாகவும், அதனால் அவரோட ஃபேமிலி அவ்வளோ பெரிய ஃபேமிலி, எல்லாரையும் ஒய்ஃபாக எவ்வளவோ பேர் இருந்தால் கூட எல்லாருக்கும் யாருமே எதுவும் எங்கேயுமே கேஸ்லாம் போடாததோட ரீசன் பெருமையாக போஸ்டிங். அது சரி, அது மேல் ஷாமினிசம்ங்கிறது தான். எங்களுக்கு வந்து நிறையா ஒய்ஃப் இருந்தால் கூட நாங்கள் எல்லாருமே, அவங்க யாருமே கேஸ் போடல, ஏன்னா எல்லாருக்கும் செட்டில் பண்ணார், எல்லாருக்கும் நல்லா கொடுத்தாரு, எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு. அப்போ 3 பேருக்கும் ஹீரோயின் ஆக்ட் பண்ண ஒரு லேடி, அது சரி, அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு, இவங்க அக்யூமுலேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க 3 பேரோடய ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ சேல்ரி ஹீரோயினுக்கு அம்மாவை ஆக்ட் பண்ணாங்களா, வில்லியர் ஹீரோயின் ஆக்ட் பண்ணாங்க, பேர் பண்ணாங்க 3 பேரோடையும். அப்போ 3 பேரோட பேராக இருக்கிறப்போ எவ்வளவு ஏர்னிங்ஸ் வந்திருக்கும், அதில் வந்து அந்த சேல்ரி எவ்வளோ இருந்திருக்கும், அதை வந்து அதெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி சாரியாகவும் ஸ்லிப்பராகவும் இதாகும் என்ன லேண்டாக இருக்கிறது டாக்குமெண்ட்டாக அது இது, அவங்க வீட்டையே டாக்குமெண்ட்டாக எடுத்து இப்போ சேர்த்துருக்காங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அதுதான் ஒரு வெஞ்சன்ஸ். எப்படி வெஞ்சன்ஸ் பொலிட்டிக்கல் இதில் ஒரு நல்லா என்னோடய ஸ்கீம் பேசணும், நான் உன்னை விட நல்ல ஆட்சியை நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பழைய காலத்து ரூலர்ஸ் இருந்தாங்க. ஒன்று அக்வயர் பண்ணாங்கன்னா, ஒரு லேண்டை இன்னும் அடுத்தவனோட கிங்டம் எடுத்தாங்கன்னா அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்களையும் நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன்னு சொல்லுவான். அவன் தான் ராஜா. இவங்க ரூலர் நம்ம சொல்கிறோம், என்னைகவும் இவங்க ராஜா இல்லையா யாரும். அதனால தான் போட்டி போட்டுக்கிட்டு வந்தவனை கேஸை போட்டு அடித்து காலி பண்ணிடணும் அப்படிங்கிறது இப்படி தான், இந்த ஃபார்மில் தான். அதனால தான் ஒன்று இப்படி போகுது. இவங்க பேசுகிறவங்களுக்கு சொன்னேன், ஒரு யூடியூபர்ஸ் எல்லாம் வாய்க்கிழியே பேசுகிறாங்க. அவங்களே தே ஆர் லீடிங். ஏன் அப்போ அந்த ஆள் வந்து அவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறப்ப இவங்க ஏர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்களா? எல்லாம் நம்ம மைண்டில் விடல. ஏண்டா நீ எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, அப்போ அவங்கள ப்ரைஸ் பண்ணுறீங்க, அப்போ இவங்க வந்து ஏன் பண்ணது மட்டும் அப்படின்னு உனக்கு எங்கே போச்சு புத்தி அப்படின்னு சொல்லிட்டு இது கூட கணக்குப்படுத்த இல்லையா? ஓ, டாக்டராக இருந்தால் கணக்குப்படுத்த தெரியாதா அப்படின்னு தோணும் எனக்கு. சரி, அதான் மேல் ஷாமினிசம். இதெல்லாம் மேல் ஷாமினிசம் தான். அதனால் ஒன்றையில் அவங்க சும்மா கக்கன்னு பேசி ஒரு இது லீட் பண்ணுறாங்க. இந்த போயமில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது போலீஸ் ஸ்டேஷன், விமன் போலீஸ் ஸ்டேஷனை அவங்க இது பண்ணாங்க, அவங்க தான் ஆரம்பித்தாங்க. அது எவ்வளோ ப்ரைஸ்ட் பை த என்டையர் நேஷன். அவங்க இருந்தால் இந்த மாதிரிலாம் ஒரு விமன் போலீஸ்க்கு, ஒரு ஏடிஜிபிக்கு நடந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? உடனே இவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் சந்திரலேகா சொல்லுவாங்க, ஏன் சந்திரலேகாவோட ஆசிட் இது மட்டும் சொல்லணும், கேகேஎஸ் சார் ஆசிட் யார் அதுவும் சொல்லணும் இல்லையா? அவர் ஃபேஸை போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்தார், அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். சந்திரலேகா ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ஆசிடை மட்டும் சொல்லுவாங்க. கேகேஎஸ் சார் மேலே யார் ஊற்றுனாங்க அது தெரியவே இல்லையா, அவரே எடுத்து ஊற்றிக்கிட்டாரோ? அப்போல்லாம் ஒரு நியூஸ் வந்தது. இப்போ அதை பற்றி யார் மேலே, அவர் அங்கேயே தானே இருக்காருன்னு சொல்லிடுவாங்க. அவர் யாரை வந்து சேஃப்கார்ட் பண்ணார்? திருநாவுக்கரசு, கேகேஎஸ் சார்லாம் அம்மாவை தானே சேஃப்கார்ட் பண்ணாங்க. அப்போ யார் வந்து ஊற்றியிருக்கணும் அவர் மேலே?
ஒருவேளை இங்கே இருந்ததுனால அடுத்த இதுக்கு போகிறேன்னு ஊற்றிக்கிட்டாரா? ஓகே, தெரியல. அந்த கேஸ் என்ன ஆனதுன்னு கூட எனக்கு தெரியாது. பட் எல்லோரும் பேசுகிறது இதும்போது இப்போ விமன் போலீஸை சொல்கிறப்போ உடனே நம்ம மேதாவிங்க யாராவது இங்கே கமெண்ட் பண்ணுவாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் சந்திரலேகா மூஞ்சியில் ஆசிட் ஊற்றுனாங்களே அது யார் தெரியுமா? என்னவோ அம்மாவே போய் ஊற்றின மாதிரி. கேகேஎஸ்ஆர் மேலேயும் யார் அவங்களே ஊற்றணும். ஆனால் யார் அதை செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இதையும் செஞ்சுருப்பாங்கங்கிறது தான் உங்களுக்கு உண்டான பதில் நான் சொல்கிறேன். ஓகே, அது விமன் போலீஸ் ஏடிஜிபியிலேருந்து ஒரு இப்போ சாதாரண விமன் போலீஸ் ஒருத்தங்க ஸ்டேஷனில் வந்து அசால்ட் நடந்தது, ஹாரஸ்மெண்ட் நடந்ததெல்லாம் என்ன ஒரு இது, எவ்வளவு விமன் போலீஸ் இந்த இதுக்கு போகிறப்போ அவங்க செக்யூரிட்டிக்கு போகிறப்போ எவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. அதெல்லாம் எதனால் இவங்க இருந்திருந்தால் நடந்திருக்குமா? அதே மாதிரி இன்னொன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க தான் பியூர் தமிழியன். இவங்க சொல்கிறது இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம், இப்போ நாங்களாம் பார்ன் அண்ட் ப்ராட் இன் தமிழ்நாடுவே இருந்தால் கூட வி ஆர் தெலுங்கு. என்னோடய மதர் டங் கேட்டால் நான் தெலுங்கு தான். நான் மதர் டங், என்னோடய பாஷை மதர் டங் தெலுங்குன்னு தான் சொல்லுவேன். நான் தமிழ் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கேன், எனக்கு தமிழும் பிடிக்கும். ஆனால் தெலுங்கு தான். மதர் டங் எதுன்னு கேட்டால் ஓ மாத்ருபாஷா என்ன, மதர் டங் என்னன்னு கேட்டால் தெலுங்குன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் அவங்க மைசூரில் பார்த்து இவங்களாம் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறது. கன்னடிகா கிடையாது, ஷீ இஸ் அ தமிழியன், பியூர் தமிழியன். அவங்களோட இதெல்லாம் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்குங்கிறாங்க. பட் அதான் எதுக்குன்னா இவங்க தமிழியனாக இருந்தால் கூட அவங்க எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சுக்கணும்னு இப்போ இந்த இதை வந்து ஷீ வுட் ஹவ் சப்போர்ட்டட் திஸ் ஸ்கீம். இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ட்ராமா பண்ண தெரியாது. ஷி வாஸ் அன் குவீன் ஆஃப் ட்ராமாஸ் பிளேஸ். பட் இந்த பொலிட்டிக்கல் ட்ராமா பண்ண தெரியாது அவங்களுக்கு. இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. வேண்டாமா பட்டு நீ செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுதான் ஒரே சிங்கம், ஒரே மென். அவங்க தான் ஒரே மேன். ஏன்னா இவங்கெல்லாம் சும்மா கதை விட்டுட்டுருக்கிற மேன் இவங்கெல்லாம். அதான் அவங்க சிங்கம் மாதிரி தனியாகவே சாதிச்சு காட்டுறவங்க. இந்த இதை எப்படி இப்போ செய்கிறாங்க, அதுதான் அந்த லைன் அதை சேர்த்தோம். என்னென்னா மதர் டங் இருக்கணும். மதர் டங்கை யாருமே வந்து என்றைக்கும் நம்ம மதர் டங்கை வந்து அப்யூஸ் பண்ணுறதோ இல்லை எப்படி நம்ம அம்மாவை நம்ம பேரண்ட்ஸை விட்டு கொடுக்க மாட்டோமோ, நம்ம வீட்டு இவங்களை விட்டு கொடுக்க மாட்டோமோ, அதே மாதிரி தான் மதர் டங்குங்கிறது. மதர் டங்கை யாரும் இன்னொருத்தன் வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு நம்ம விடக்கூடாது. பட் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ஸுக்கு எதுக்கு அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஒரு இது கிடைக்குதுன்னா எதுக்கு அதை நம்ம அவாய்ட் பண்ணணும்? எதுக்கு வி ஷுட் ரெஃப்யூஸ் அண்ட் ரிஜெக்ட் தட் ஸ்கீம்? ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்காக தானே செய்கிறீங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தெரியுது. அவங்க ஸ்கூலில் நடத்தலையே. பட் ஷி வாஸ் அன் டீச்சர். அவ்வளோ அழகாக எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்ச அழகான டீச்சர். நீங்களாம் சும்மாவாது செஞ்சிட்ருக்கீங்க, இந்த பாட்டு பாடிக்கிட்டு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்ன ஒரு கூத்து! இதெல்லாம் இருக்கிறப்போ தான் எல்லாருக்குமே தெரியுது. நீட்டுக்கு அவங்க இருந்தால் இங்கே வந்திருக்காது, நுழைய விட்டுருக்க மாட்டாங்க. அப்படியே நுழைச்சிருந்தாலும் இபிஎஸ் செஞ்ச மாதிரி இந்த 7.5 இதை அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நிறைய சென்டர்ஸை ஷீவோட ஓப்பன் அவங்களோட பீரியடில் எப்படி செய்யணுமோ எஜுகேஷனோட வேல்யூ தெரிஞ்ச லீடர் அந்த இதை செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்கள் யாரும். ஒரு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் எப்படி கொடுக்கணுங்கிறது தெரிஞ்ச ஒரே லீடர் அவங்க. அதை விட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் என்னென்னவோ ஆடுறீங்க. நேற்று போய் நம்ம ஸ்டாலின், மிஸ்டர் ஸ்டாலின், நம்ம சீஃப் மினிஸ்டர் அவர் போய் ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷனில் இப்போ பேசுகிறப்போ சொல்கிறாரு, 10,000 கோடி கொடுத்தாலும் நான் கையெழுத்திட மாட்டேன். கையெழுத்தே போட வேண்டாங்க, நீங்கள் இப்படியே அவஸ்தைப்படட்டும். அதான் எடுத்துக்கிட்டீங்களே ஒரு அஸ்திரம் ஒன்று, அதை வச்சுக்கிட்டு பின்னாடி நிற்பீங்க, அதை ஷீல்டை வச்சுக்கிட்டு. மதர் டங்கை யாருமே செய்ய சொல்ல. பட் இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு எதுக்கு யூஆர் ஒரு அப்டக்கில் ஏன் இருக்கீங்க? அதையே நீங்கள் வந்து இது செய்யக்கூடாது. உங்களோட கெத்தை நீங்கள் இப்படி காட்டலாமே, எங்கள் மேலே இம்போஸ் பண்ணாதீங்க. பட் வி வாண்ட் த ஃபண்ட்ஸ், அதோட இம்போஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஹிந்திங்கிறதே சொல்லலையே. அவங்களுக்கு வேண்டிய எந்த பாஷையோ, அதனால தான் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருந்தேன். என்னோடய ஸ்டைல் அது கிடையாது. பட் எனக்கு கோபம் என்ன, இப்படிலாம் இவங்க செஞ்சால் என்ன ட்ராமா ப்ளே பண்ணுறாங்க. சும்மாவாது டம்மி வாய்ஸு, டப்பிங் வாய்ஸு, டம்மி பீஸுன்னு சொல்லிட்டு இருந்தால் இவங்களும் அதே தானே, இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. நேற்று அந்த ஃபங்க்ஷனில் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. இவர் பாடினார். எனக்கு அந்த பாட்டு இவர் பாடினது நான் கேட்க முடியல, நான் கேட்கல. ஆனால் இவர் திடீர்னு என்ன ஆல் ஆஃப் அ சடன் ஒரு சாங்கு, வேறு சாங்க்கு போயிட்டாரே, தலைவரோட சாங்கு. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது.
இது வரைக்கும் ஸ்ரீல ரோஷைக்கும் தேவைக்கும்னு சொல்லிகிட்டு இருப்பார். இப்போ என்னவோ வந்து நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பின்னு குழந்தைங்க மேலே என்ன அக்கறை உங்களுக்கு? இவ்வளோ அக்கறை இருக்கிறவர் நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து அப்ட்ராக்டில் இருக்க மாட்டீங்க. அது தலைவரோட எவ்வளோ நான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன், தலைவரோட சாங்ஸ் எல்லாம் வேயுங்க. ஒரு புரட்சி தலைவருங்கிறவர் உங்களோட பார்ட்டிக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களோட இதில் கவனமாக எவ்வளோ நல்லா இருக்கணும்னு. யூனிஃபார்மு, ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ செப்பல்ஸு, ஸ்லிப்பர்ஸு. ஏன்னா சூடாக நடந்து வர்றாங்க குழந்தைங்கள்லாம் ரோட்டில், ஸ்லிப்பர் இல்லாமல். அப்படிங்கிறதுனால ஸ்லிப்பர்ஸு, டூத் பேஸ்ட்டு, டூத் பவுடர் எல்லாமே கொடுத்தாரு அவரோட பீரியடில். அதெல்லாம் சொல்லலை, பட் செஞ்சார். அதை வேறு மாதிரி இப்போ பேசிட்டுருக்காங்க இவங்க கொடுத்த மாதிரின்னு. அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு இது ஸ்கீம் செஞ்சார் அவர். அதே மாதிரி அதில் வந்து சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி அப்படின்னாரு. சில ஆக்டர்ஸ் வந்து அவங்களே சரித்திர, அதாவது ஹிஸ்டாரிக்கல் லீடர்ஸ், ஹீரோஸை வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அவங்கள தான் அந்த ஹிஸ்டாரிக்கல் லீடரை நம்ம இமேஜின் பண்ணணும் அப்படின்னு. அவங்க பிக்சர் தான், அவங்க இமேஜ் தான் நமக்கு மைண்டில் வர மாதிரி சில பேர் செஞ்சுருக்கலாம். பட் இவரோட லைனில் அது என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொருத்தனும், ஒவ்வொரு சின்ன கையும் ஒரு ஹிஸ்டாரிக்கல், ஒரு ஹிஸ்ட்ரியை நீயே க்ரியேட் பண்ணுறது. நான் இந்த இதெல்லாம் வந்து முன்னாடியே நிறைய இந்த சாங் அப்படியே எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லைனுக்கும் நான் வந்து மீனிங்கை சில ஒரு சேனலில் சொன்னேன். நான் அப்போ எவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணல. ரொம்ப மன்னாதி மன்னன் அது மாதிரி தான் சில இது ஆக்ட் பண்ணார், தவிர ஹிஸ்டாரிக்கல் இதில் பண்ணல. வேறு ஒரு ஆக்டர் அப்போ பண்ணிகிட்டு இருந்தார். பட் இவர் வந்து எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே, குழந்தைங்க எல்லாருமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹீரோ தான். நீங்கள் நினச்சா யூ குட் கிரியேட், நீயும் ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு நீயும் ஒரு உனக்குன்னு ஒரு இதை க்ரியேட் பண்ணி உன்னோட நிஷ் ஃபார்ம் பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம், காவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அதே மாதிரி கருணை இருந்தால் வெள்ளலாகலாம். அந்த லைன் நான் எதுக்கு சொல்லியிருந்தேன்னா, ஒரு ஆக்டர் அப்போ தான் சொன்னாராம், எனக்கு நடிக்க தெரியலையே, அது எனக்கு தெரியாது. அப்புறமா தான் சார் சொன்னார், ஆஃப்டர் மேரேஜ் சொன்னார் சார். அப்போ வந்து ஒரு ஆக்டர் காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டு அவர் வந்து தோற்று போனோன்னா சொன்னாராம், இந்த மாதிரி எனக்கு மக்கள் முன்னாடி நடிக்க தெரியலையே ராஜா அப்படின்னாராம். அப்போ வந்து அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னார் சார். அப்போ நான் சொன்னேன், பப்ளிக்கில் யாரும் சொல்லலையா, இல்லை முக்கியமான லீடர்ஸ்லாம் சொல்லலையா இந்த மாதிரி மக்கள் முன்னாடியே நடிக்கணும் நீ? அப்போ என்ன மக்கள் முட்டாளா? அதில் வந்து அவரோட சாங்லேயே வருது, தலைவரோட சாங்கில், கருணை இருந்தால் வெள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். வீரங்கிறது வேறு, இப்போ இருக்கிற வீரம்னு வெட்டுறது வேறு, அது வேறு. மனுஷனை வெட்டுறது கிடையாது வீரம். வீரம்ங்கிறது ஒரு தைரியமாக ஒன்று ஃபேஸ் பண்ணுறது, ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறது தான் வீரம். அது ஹிஸ்ட்ரியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்கன்னா ஃபார் த ஒரு காஸ் இருக்குது, அது ரீசன் இருக்குது. இப்போ வெட்டிக்கிறதுங்கிறது வெறும் என்மிட்டியும் அதுவும் தான் இருக்குது. அது சொல்ல நான். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். அப்படி இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் எங்கள் கூட நடிப்பு இருந்தால் தலைவனாகலாம் சொல்லலையேங்க அவர். அதனால தான் அவர் தலைவனாக இருக்கார். இன்னொருத்தர் வெறும் நடிப்பு நடிச்சிட்டு இருந்தால் அவரையே மக்கள் ஏற்றுக்கிறாங்க. மக்கள் என்ன முட்டாளா, எங்களை ஏமாத்துறதுக்காக நீ ஏன் நடிக்கிற, நீ நல்லவன் மாதிரி நடிக்க வேண்டாம், நீ எல்லாம் சாதிக்க போகிறேன்னு நடிக்க வேண்டாம், செய்ய போகிறேன்னு நடிக்க வேண்டாம், நீ நடிச்சிட்டே இரு, நீ நடிக்கிறது நல்லா இருக்கு, நாங்கள் நீ நடிக்கிறதுலையே பார்க்குறோம், நீ வந்து பொலிட்டிக்கலாக வர வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க, இதையும் யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ நான் அதுக்கு தான் அந்த ஒரு சேனலில் வந்து சொன்னேன், இந்த சாங்கை நான் ரெஃபர் பண்ணி, இந்த லைன்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தேன் நான். இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் நிறைய இடத்துல இது கூட பேர் இருந்தால் இந்த ஊரை வாங்கலாம்ங்கிறதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி லைனே நான் சொல்லியிருக்கேன். நல்ல பேர் இருந்தால் அந்த மனுஷங்களோட மனசில் இருக்கலாங்கிறத அவரோட மீனிங். அது இவங்க நிறைய தப்பாக அர்த்தம் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நேற்று சீஃப் மினிஸ்டர் போய் அங்கே சொல்லியிருக்காரு, நீங்கள் எல்லா குழந்தைங்களும் நல்ல ஒரு ஹிஸ்ட்ரியை ஒரு க்ரியேட் பண்ணணும், எல்லா குழந்தைங்களும் தலைவர் நினச்ச மாதிரி ஒரு நல்ல இதாக வரணுன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு இதை குழந்தைங்களுக்கு என்விரான்மெண்ட்டு தான் சரியாக கொடுக்க முடியல, இன்னும் அவங்களுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் அது இன்னும் நல்ல ஒரு ரிஃபார்ம் பண்ணி கரெக்ட் பண்ணி அவங்கள ஒரு என்டர்டெய்னிங்காக சந்தோஷமாக
அந்த இதில் வந்து படிக்க வைங்க. அவங்களுக்கு வேண்டியது என்னவோ அதை பார்த்து செய்யுங்க. அப்புறம் ஒன் மோர் திங் டு மிஸ்டர் ஸ்டாலின், இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு உங்ககிட்ட நான் ரிக்வெஸ்ட்டில், எனக்கு எதுக்கு நான் ரிக்வெஸ்ட் யாருக்கும் வைக்க வேண்டிய இது இல்லை, ஆப்ளிகேஷனும் ரிக்வெஸ்ட்டும் கிடையாது. பட் ஐ ரிமைண்ட் யூ, உங்களோட ப்ராமிஸ் இருக்கு இல்லையா மிஸ்டர் ஸ்டாலின், நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க உங்களோட இதில் மேனிஃபெஸ்டேஷனில், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் கொடுத்த ஒரு இது என்னென்னா ப்ராமிஸ் வந்து இது சகோதரி உங்களுக்கு அக்கா தானே, அவங்களோட மரணத்தில் இருக்கிற அந்த மிஸ்ட்ரியை நான் வெளியில் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. இந்த பர்த்டே அன்னைக்கு, அவங்களோட 77th பர்த்டே அன்னைக்கு அந்த ப்ராமிஸ்க்கு உண்டான இதை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன்னா அதை ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அவங்க ரிமெம்பரன்ஸ் டே வர்றதுக்கு முன்னாடியாவது அந்த ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்த இது மேலே ஆறுமுகசாமி கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் மேலே ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா இந்த இதுதான் உங்களுக்கு உங்கள் டேர்மில் அம்மாவோட பர்த்டேயும் ரிமெம்பரன்ஸ் டேயும் இது லாஸ்ட் இதாக இருக்க போகுது. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அந்த ரிமைனிங் டேஸில், வெறுமன எல்லாம் இது பண்ணி ஐ வாஷ் பண்ணாமல் ஆக்சுவலாக உங்களோட இது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நீங்கள் மக்களுக்கு செய்கிறீங்கிறதுல இருக்குது. வெஞ்சன்ஸ் எடுக்காதீங்க, ரிஃபார்ம்ஸை கரெக்டாக பண்ணுங்கள். அம்மாவோட அந்த இது மிஸ்ட்ரின்னு சொல்லி ஃபார்ம் பண்ண அந்த ஆறுமுகசாமி கமிஷன் கொடுக்குற ரிப்போர்ட் மேலே ஆக்ஷன் எடுத்தால் அது என்னங்கிறது எங்களுக்கும் தெரியணும். இந்த இதுக்குள்ளே இயர் எண்டு December 5th அதில் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அவங்களும் ஷி வில் ஃபீல் ஹாப்பி அண்டு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய அன்ஆன்சர்ட் கொஷின்ஸ் இருக்குது, அந்த கொஷின்ஸாகவே இருக்குது. ஒரு லேடியை இவ்வளோ தூரம் கேஸ் எல்லாம் போட்டு அதில் பெருமைப்பட்டுக்கிறீங்க. அந்த லேடியை வந்து இம்ப்ரிசன்மெண்ட்டு இது பண்ணி சுப்ரீம் கோர்ட் இன்னும் வந்து வெர்டிக்ட் சொல்லிகிட்ருக்கு அக்யூஸ்டுன்னு. ஒரு அக்யூமுலேட் பண்ணது உங்களுக்கு அவங்க மனசாட்சிக்கு தெரியும் எவ்வளோ பேர் அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க எவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருந்தவங்க, அவங்க வந்து யாரால் செஞ்சுருப்பாங்கங்கிறது ஒரு காமன் பீப்புள் கூட தெரிஞ்சிருக்கும். அதை வந்து ஒரு காமனாக இருக்கிற ஒரு லேமேன் கூட பப்ளிக் கூட தெரியும். இவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருந்தவங்க அவங்களுக்கு யாருமே இல்லாதனால தானே, அதனால தான் இப்போ நிறைய பேர் முளைக்கிறாங்க நானுன்னு. ஈவன் தீபா கூட அவங்க கொடுக்காதனால தானே இவ்வளோ அக்யூமுலேட் ஆகிருக்கு. அவங்களுக்கே கூட கொடுத்துருக்கலாம் அந்த இதெல்லாம். அவங்களுக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் இப்போ எல்லா சிஎம்ஸ்க்கும் தான் வரும். அதெல்லாம் எங்கே அவங்க இதாகிடும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும். பட் அவங்க எல்லாமே ஒரே இடத்துல. ஏன்னா அப்போ நம்ம பார்த்த அந்த இதில் இவங்க காட்டின வீடியோவில் அந்த க்ரௌன், அப்புறம் ஒரு ரெப்ளிகா ஆஃப் இமேஜ் ஒன்று அவங்களோட இது அந்த கிரேடில் இது ஸ்கீம் கொண்டு வந்தப்போ இருக்கிற அந்த ரெப்ளிகா வந்து ஒன்று இருக்குது, அது கோல்டில் இருக்குது. இதெல்லாம் இப்போ நியூவாக இருக்குது, நமக்கு தெரியல, முதல்ல பார்க்கல. அதனால் இதை வந்து செக் பண்ணணும், க்ராஸ் செக் பண்ணணும், அந்த வெயிட்டை வந்து இது செக் பண்ணணும். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டை எலெக்ஷன் முன்னாடி அந்த இதை இவங்களோட கவர்மெண்ட் இது பண்ணுறப்போ என்ன செய்யணும், அந்த இதை எல்லாத்தையுமே கணக்கு கரெக்டாக கொடுக்கணும். அடுத்த இதுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்போ கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா அதில் எதுவும் மிஸ் ஆனால் யாரும் இல்லாதது தானே. ஆனால் பேர் மட்டும் அலகேஷன்ஸ் அண்டு ப்ளேம் எல்லாம் அவங்க மேலே. பட் அது எங்கே போச்சுன்னு யார் என்ஜாய் பண்ணுறாங்கங்கிறது அவங்க என்ஜாய் பண்ணாங்களான்னு தெரியல. பட் அங்கே அவ்வளோ லேண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணுறவங்க அந்த இப்போ எவ்வளவு மினிஸ்டர்ஸோட கேஸெல்லாம் ஆஜராகிற வக்கீல் எவ்வளவோ ஃபீஸை கொடுத்து என்னென்னவோ ட்விஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் அவங்களுக்கு ஆஜரான அந்த வக்கீல்லாம் ஏன் ஒருத்தர் என்ஜாய் பண்ணவே இல்லையா? அவ்வளோ இடத்துல இருக்கிறது யார் என்ஜாய் பண்ணாங்க? அதுலேருந்து வர இதை இன்ட்ரெஸ்ட்டை வந்து யார் இன்ட்ரெஸ்டடாக அந்த என்ஜாய்மெண்ட் நடந்ததெல்லாம் பார்க்கணும் இல்லையா? ஒன்றுமே இல்லாததெல்லாம் வந்து அவங்க மேலே அலகேஷன்ஸும் அக்யூமுலேஷன் ஆனதும் தான் பேர் வந்திருக்கு. பட் அவங்க சோல் வந்து அழகாக ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா அவர் அழகான ஆத்மா, அழகான ஜீவன் வந்து அழகாக இருந்திருக்கும். இந்த பர்த்டேயில் ஒன் மோர் டைம் லெட் அஸ் விஷ் ஹர் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அம்மா நீங்கள் நல்லா இருப்பீங்க எப்போவுமே. அடுத்த ஜென்மாவில் உங்களுக்கு நல்ல பீஸ் கிடைக்கும், நல்ல அழகாக நல்லா இருப்பீங்க நீங்கள் எப்பவும் போலன்னு சொல்லலாம். நமக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது, கேவலமான என்ன அப்படின்னு. என்ன கேவலம்? ஒரு இதை எடுத்து நிஜத்தை சொன்னால் கேவலமா? பாலிட்டிஷியன்ஸ் பேசுகிறதையெல்லாம் ஏன் கேவலம்னு இதே வாய் அங்கே பேச மாட்டேங்குது. இந்த மாதிரி அழகாக இங்கே வந்து டைப் பண்ண தெரியுது இல்லையா? கேவலம்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு டைப் பண்ண தெரியுது தமிழில். அதே இது அழகாக வாயை திறந்து எல்லாருமே கேவலம்னு சொல்லாமே. சேத்த வாரியர் சொன்னால் அவங்க மேலையெல்லாம் கேஸ் போடுறாங்க, தேடி பிடிச்சி கேஸ் போடுறாங்க, அவங்களாம் அப்ஸ்காட் ஆகிறாங்க. ஆனால் ஒரு யூடியூபர் பேசுகிறது கேவலம்னு வேகமாக வந்து சொல்ல தெரியுது. அது எப்படி தைரியம்? கண்ணுக்கு தெரியாமல் பின்னாடி இருந்து ஒருத்தர் பேசுகிறத கேவலம். நான் என்றைக்குமே என்னோடய லாங்குவேஜில் நான் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிற ஆள்.
அதனால் என்னைய கேவலம் சொல்கிற ஆளுங்க யார் கேவலமாக பேசுகிறாங்களோ, ஹிந்துஸை யார் கேவலப்படுத்துகிறாங்களோ, சனாதன் தர்மாவை யார் அசிங்கப்படுத்திக்கிட்டு கேவலமாக பேசுகிறாங்களோ, ஒரு பெரிய மரியாதையான ஒரு போஸ்ட் கொடுத்தா கூட அந்த மரியாதை அந்த டிக்னிட்டியை காப்பாற்றிக்க தெரியாத ஆளுங்க பேசுகிற இடத்துல எங்களை மாதிரி ஆளுங்களை நீங்கள் சாதாரணமாக ஒரு யூடியூபர், அதுவும் ரொம்ப ஒரு ரிஃபைண்டாக பேசணும்னு நினைக்கிற ஆளுங்கிட்ட வந்து கேவலமாக நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணதை இந்த ட்ரிபிள் லாங்குவேஜுக்கு இந்த அப்பான்னு சொல்லி இவர் சொன்னதுக்கு நான் சொன்னேன், இது என்ன அப்பான்னு சொல்கிற ஒரு புது இது, அப்பான்னு யாராவது கூப்பிடுவாங்களா? அந்த அப்பாங்கிறது ஒரு யாருமே சொல்ல மாட்டோம். ஈவன் நான் எங்கள் மதர் இன்லாவை அம்மான்னு சொல்லுவேன், பட் ஃபாதர் இன்லாவை வந்து நான் அப்பான்னு கூப்பிட்டதில்லை. அப்பான்னு கூப்பிடக்கூடாது, எப்படி அப்பான்னு கூப்பிடுவாங்க அடுத்தவங்களை போய்? ஒரு ஸ்தானத்தில் வச்சு பார்க்கலாமே தவிர யாரையும் நம்ம வந்து இது கிடையாது. அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு இவர் வாட்டு சொல்லிட்டு இருக்காருங்கிறது தான் நாங்கள் ஒரு கிண்டலாக தான் யார் சொன்னோம். அந்த கிண்டலில் கூட எனக்கு என்னோடய கண்ட்ரோல் தெரியும், லைன் ஆஃப் கண்ட்ரோல் எப்படி பேசணும். இங்கே சொன்னவங்க அங்கேயும் சொன்னால் நல்லாயிருக்கும் எல்லாரையும். ஓகே, see you all, bye bye.